ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லியை ராஜியும் ரஞ்சிதாவும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் வந்து ராஜியையும் நம்ம ரஞ்சிதாவையும் பார்த்து பேசிட்டு போனார். அவரை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, இவர் எதுக்குடா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, இவர் என்ன சொல்ல போகிறாருன்னு சொல்லிட்டு தான் ராஜியும் ரஞ்சிதாவும் ரொம்ப பயந்து போனாங்க. அதுக்கப்புறம் கதிரேசன் சொன்னாங்க, நான் வந்துட்டு உங்ககிட்டயும் உங்களை பற்றியும் பேச வரல, நான் விஜயை பற்றி தான் இங்கே பேச வந்திருக்கேன். நீங்களும் விஜயும் இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நீங்கள் வந்து விஜயை வீட்டை விட்டு துரத்துந்து, விஜய் உங்ககிட்ட அங்கே வேலைக்கு போன இடத்துல நீங்கள் பேசுனது, அப்புறம் மல்லி வேலைக்கு உங்ககிட்ட வந்தபோது நீங்கள் என்ன பண்ணீங்க, அவங்க எங்கெங்கே போகிறாங்க, நீ எங்கெங்கே போகிற, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இருந்தாலும் இப்போ எனக்கு உங்கள் உதவி எனக்கு தேவைப்படுது, அதனால தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எங்க உதவி உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுது, எங்களை பற்றியெல்லாம் நீங்கள் எதுக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரஞ்சிதாவும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கதிரேசனோட சின்ன பொண்ணு சொல்கிறாங்க, ரஞ்சிதா விஷயம் தெரியாமல் பேசிட்டு இருக்க, அதை எங்களுக்கு இப்போ உங்கள் உதவி வேணும், அதனால தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன உதவி அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எங்கள் பெரிய பொண்ணை வந்து கொலை பண்ணது விஜய் தான் அப்படின்றதுக்கான நேரில் பார்த்த சாட்சி வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு அந்த சாட்சி ஏதாவது இருந்தால் உங்ககிட்ட நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இவங்களாம் வந்துட்டு சரி ஓகே நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்போ மல்லியை வர வச்சு மல்லிகிட்ட சொல்கிறாங்க, அதாவது அனாமிகாவை கொலை பண்ணது விஜய் தான் அப்படின்றதுக்கான நேரில் பார்த்த ஹை வீக்னஸ் வந்து ரஞ்சிதா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுக்காக பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பெட்டிஷனை கொடுத்து ஸோ இதில் வந்து நீ கையெழுத்து போடுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம மல்லிக்கு கண்டிப்பாக வந்து கையெழுத்துலாம் போட மாட்டாங்க. அதே சமயம் விஜய் வந்து அனாமிகாவை கொண்டு இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் பேச போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.